இன்னைக்கு வெள்ளூர் டு கொல்லம் 2 டேஸ்க்கு போக போகிறோம். காட்பாடி ஜங்ஷனில் இருக்கோம். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஜேகே க்ரூஸ் ஃபுல்லாகவே ஸ்பான்சர் பண்ணுது. நாங்கள் கிளம்புன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:40 கிட்டத்தட்ட ரீச் ஆனோம். டைம் இஸ் என்ன டைமு 6:30. 1 hour லேட் நடுவில் கழிச்சாலும் கரெக்டாக வந்து விட்டான். ஸோ வி ஆர் அட் கொல்லம் ஜங்ஷன். ஸோ கொல்லம் ஜங்ஷன்லேருந்து கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து அதுக்கு ஆப்போசிட் தான். ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் வாக் தான். போகிற இடம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம். ரஞ்சித் அமைதியான பிள்ளைங்க. இது பேசினாலும் பேச மாட்டேங்கிறான். எடுத்துகிட்டு இருக்கிறதே அவன் ஃபோனில் தான். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். நாட் அ குட் ஃபுட், நாட் அ குட் பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் 1 hour இருக்குது. எப்படி டைம் பாஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். போட்டை பற்றி சொல்லணும்னா இது ஃபுல்லாகவே 5 star க்ரூஸ்ன்னு சொல்லுவேன் நான். இந்த குறுகிய ஸ்பேஸில் என்னென்னலாம் அடக்கி உங்களை வந்து லக்ஸரியாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே காட்டிட்டாங்க. இன்டீரியர்லேயே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக ஒரு பெரிய ஹால். இங்கே தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்க போகுது. இது ஒரு வியூ. ரொம்ப நீட்டாக கிளாஸியாக இருக்குது இடமே. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். ஓட்டுவாங்க நம்மளுக்கு கேட்டுக்கோங்க சார். ஓட்டில் நிறைய போட்ஸ்லாம் ரைட்லலாம் போனோம்னா கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் ബാത്റൂമോടെ இருக்குது. ആക്ച്വലി കുറച്ച് ഞാനൊരു ആപ്പ് വിളിക്കാം. എല്ലാവരും ചേർന്ന് ഇറോന്ന് പറയും. അവിടെ ഈ സൈഡിൽ നിന്ന് കിട്ടുന്നുള്ളൂ. ഈ സൈഡിൽ നിന്ന് ഒന്നുമേ കിട്ടുന്നില്ല. വെരി ഗുഡ് മോർണിംഗ്. വെൽക്കം ടു ദി വേൾഡ് ഓഫ് ജെകെ റോയൽ ക്രൂസ്. ഈ 7 മണിക്കൂർ ഒരുപാട് വൈവിധ്യങ്ങളാർന്ന മനോഹരമായ കാഴ്ചകളായിരിക്കും നമ്മൾ കണ്ടു. டக்குன்னு அப்படியே மிட் டே மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு கப்பா ஃபிஷ் கறி அப்படின்னு 2 விஷயம் கொடுத்தாங்க. நமக்கு வந்து பெருசாக வந்து செட் ஆகலன்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த ஃபிஷ் கறி சொல்லி ஆகணும். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் 5 வரைக்கும் 57 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படியே கேம்ஸ் விளாட ஆரம்பித்தோம். இந்த பால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரவுண்டாக ஒன்று கொடுத்து யார்கிட்ட வந்து நிற்கிது அவங்க டேர் பண்ணுன்ற மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தோம். ரைட் பிஃபோர் லஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நம்ம ஆக்சுவலி சொல்ல போன ஒரு ஐலாண்ட். அது ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட விழுந்த விளாகர்ஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணி நமக்கு தொப்பியும் லைஃப் ஜாக்கெட்டும் போட்டு சின்ன ஒரு போட்டில் வச்சு கூட்டு போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் கைஸ் சொல்லி ஆகணும், வேற லெவல் இருந்தது. போகிற வழியெல்லாம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இது. லஞ்சில் பார்த்தீங்கன்னா நண்டு, சிக்கன், அதே ஃபிஷ் கறி, அப்புறம் முழுசாக மீன் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 8 ஐட்டம்ஸ் கிட்ட வெஜிடேரியனில் வச்சுருந்தாங்க. எல்லாரும் செம்ம பசியில் இருந்தோம். ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் போயிட்டு நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா ஆஃப்கோர்ஸ் கேரளா ரைஸ் அண்ட் சாம்பார் நல்லா இருந்தது. ஃபிஷ் கிரேவி நான் மார்னிங் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. மற்றபடி வெஜிடேரியன்ஸில் பெருசாக சொல்ல மாதிரி இல்லை. பட் நான் சொன்ன இந்த நண்டு, பெரிய ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் கறி சூப்பர். சிக்கனும் நல்லா தான் இருந்தது. ரைஸ் அண்ட் சாம்பார் வெரி குட். நிறுத்தாமல் சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க. நடுவில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து டீ, ஸ்நாக்ஸ் அதெல்லாமே கூட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆன பேர் ஒரு ஐலாண்டுக்கு ஒன்று, செகண்ட் ஒரு ஐலாண்டுக்கு ஒன்று போனோம். அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட முக்கியில் அந்த அளவுக்கு தான் வந்து தண்ணி இருந்தது. அதுவுமே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த இடமும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருக்கும்.
அது பேர் என்ன டார்ச்சை தேடுவோம் அங்கே கொஞ்சம் நிறைய கையிலே எடுத்துட்டு. அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் ஃபன் பண்ணி டான்ஸ்லாம் ஆடிட்ட பேர் லாஸ்ட்டாக ஒரு கேக் ஒன்று கட் பண்ணாங்க. அந்த கேக்குமே நல்லா இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட பேச வாய்ப்பு கிடைச்சது. 5 o'clock வரையும் போன டைமிங்கே தெரில. ஆனால் எப்படி இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நல்ல டயர்ட் ஆகிடும், போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவங்களோட ஜேகே ஃப்ளமிங்கோன்னு ஒரு ரெசார்ட் அவங்களதே இருந்தது. நாங்கள் அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டோம். அண்ட் ரூமுமே நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. குட் மார்னிங் கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நேற்று அந்த ஜேகே ஃப்ளமிங்கோட தங்கி செம்ம ஒன்றுமே பண்ண முடியல. நிறைய எங்கன்னா போகலாம், நைட்டு போய் சாப்பிட்டு வரலான்னு பார்த்து ஸ்விக்கிலே ஆர்டர் போட்டு சாப்பிட்டு டயர்ட். ஏன்னா 2 நாள் தூக்கம் இல்லைல்ல, சாப்பிட்டு உறங்கி காலையில ஏஞ்சி ரெடி ஆகிட்டோம். இங்கே எங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா போட் வந்துட்டு போவோம். இங்கே நம்ம நந்து போயெல்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு இல்லை, ஒரு போட் வருமா, அந்த போட்லேயே நம்ம போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கே சும்மா கொஞ்சம் ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு இது வர்க்கலா பிளானு பார்ப்போம் என்ன நடக்குது. தேங்க்ஸ் டு த ஹோல் ஜேகே க்ரூஸ் டீம். ஆக்சுவலி நல்லா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக லைக் எங்களை பூஸ்டப்பாக வச்சுக்கணுன்றதுக்குன்னு நிறைய விஷயம்லாம் பண்ணாங்க. மோஸ்ட்லி நான் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் இல்லை புக் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸு ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பரும் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஒரு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ஒர்த். ஃபேமிலியாக வரலாம் பெட்டர், ஃப்ரெண்ட்ஸோட கூட வரலாம், பட் ஃபேமிலியாக இருந்தால் பெட்டர். இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்போ போகலாம் அது மாதிரி கேளுங்க. உங்களெலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.